Hello everyone, I am Sneha, lecturer, Department of Physician Assistant, SNS College of Allied Science. Today we are going to see about case study on Parkinson disease. Parkinson disease பத்தின case study தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி what is Parkinson disease அப்படினா it is a movamental disorder. ஒரு personோட movement, coordination, walking pattern இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணக்கூடியதான் வந்து Parkinson disease. எதனால இந்த Parkinson disease வரும் அப்படினா நம்ம brainல வந்து dopamine releasing cells வந்து degenerate ஆகிட்டே இருக்கும். அதாவது அந்த செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். அதனால் ப்ராப்பர் டோப்பமைன் லெவல் வந்து ரீச் பண்ண முடியாது. இந்த டோப்பமைன் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா ஒருத்தவங்களோட பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் ப்ளஸ் மூவ்மெண்ட் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த செல்ஸ் வந்து அப்நார்மலாக வந்து டீஜெனரேட் ஆகும்போது அந்த பர்சனோட மூவ்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த பர்டிகுலர் கேஸ் ஸ்டடியோட மெத்தடாலஜி எப்படி நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கிட்ட ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி டேக்கிங் அண்ட் அப்சர்வேஷன் இந்த மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம பேஷண்ட்டை வந்து இனிஷியலாக அசஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஷண்ட்டோட சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா abnormal movements of upper and lower limb for past 1 year. For past 1 year abnormal movements இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா upper and lower limb both limbsல வந்து abnormal movements இருக்குது. ரெண்டாவது difficulty in walking for past 6 months. past 6 months பேஷண்ட்னால வாக் பண்ண முடியல, வாக்கிங்கில் வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசென்ட் இல்னஸ் பார்த்தீங்கன்னா patient presented with abnormal rhythmic movement of upper and lower limbs since 1 year. It started distal part and both limbs simultaneously. Initially start ஆகி both limb பேயுமே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா patient had a history of difficulty in walking. He starts walking, he stoops forward with small and fast steps. அதாவது இனிஷியலாக அவங்களோட மூமெண்ட் நார்மலாக இருந்திருக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு வாக்கிங்கில் வந்து டிஃபிகல்ட்டி இருந்திருக்கு. அண்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஹேண்ட்ஸை வந்து ஃபுல்லாக அவங்களால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல. விஷுவல் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்திருக்கு, ஸ்வாலிங் டிஃபிகல்ட்டி இருந்திருக்கு, வீக்னஸ் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த பாடி, அவங்களோட ஹாஃப் ஆஃப் த பாடி வந்து வீக்னஸ் ப்ரெசென்ட்டாக இருந்திருக்கு. பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டிங்கன்னா பேஷண்ட்டுக்கு நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர், சிஓபிடி, பல்மனரி டியூபர்குலோசிஸ், நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் சர்ஜரி, சைக்காட்ரிக் ப்ராப்ளம், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிஸ். பேஷண்ட்டுக்கு வந்து நீல் கோமார்பிடிஸ் எதுவுமே பேஷண்ட்டுக்கு ப்ரெசென்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு பர்சனல் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பேஷண்ட் இஸ் அ நான் ஸ்மோக்கர், அக்கேஷ்னல் ஆல்கஹாலிக்கு, ஃபுட் ஹேபிட் வந்து 3 times per day, நான் வெஜிடேரியனு, ஃபுட் அலர்ஜி நாட் நோன்னு, ட்ரக் அலர்ஜி நாட் நோன், எந்த ட்ரக் அலர்ஜியும் இல்லை, ஃபுட் அலர்ஜியும் இல்லை, பவல் அண்ட் பிளாடர் ஹேபிட்ஸ் நார்மலு, ஸ்லீப்பிங் பேட்டர்ன் நார்மல் 6 to 8 hours per day, நார்மல் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா நில் கோமார்பிட்டிஸ், அவங்க ஃபேமிலியில் யாருக்குமே எந்த கோமார்பிட்டிஸ் எதுவுமே இல்லை. சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டோட ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். மெயினாக வந்து நம்ம இந்த பார்க்கின்சனில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பேஷண்ட்டோட கெயிட் தான். கெயிட் பார்த்திங்கன்னா ஷஃப்லிங் கெயிட் வித் டெண்டன்சி டு ஃபால், அதாவது அவங்க விழுக போகிற அளவுக்கு வந்து அவங்களோட கெயிட் இருக்குது, ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு. பாடி பில்ட் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக இருக்காங்க. கான்ஷியஸாக தான் இருக்காங்க. கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் வந்து 15/15. ஹையர் மென்டல் ஃபங்க்ஷன் வந்து நார்மல், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மாஸ்க்டு ஃபேஸ், டெம்பரேச்சர் நார்மல், வைட்டல் சைன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது. வெயிட் பார்த்திங்கன்னா 65 kg. ஜென்ரல் எக்ஸாமினேஷன் நோ பேலர், நோ இக்ட்ரஸ், நோ லிம்ஃப் நோட்ஸ் நாட் பால்பபிள், clubbing cyanosis not present, edema absent, dehydration absent, skin normal tone. Physical examination, inspection of head வந்து normal, no signs of any injury. Inspection of eyes வந்து no discharge, no swelling, no redness. Inspection of ears வந்து no discharge but hearing problem is present. பேஷண்ட்டுக்கு hearing problem இருக்குது. nose, mouth and neck வந்து normal, no abnormalities. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து செஸ்ட் நார்மல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பைலேட்ரல் நார்மல் சவுண்ட்ஸ் ப்ரெசென்ட், பால்பிட்டேஷன் வந்து நான் டெண்டர், டெம்பரேச்சர் நார்மல், பர்கஷன் வந்து ரிசோனன்ட் இன் லெஃப்ட் சைட் அண்ட் டல்னஸ் இன் ரைட் சைட், ஆஸ்கல்டேஷன் வந்து நார்மல் வெசிகுலர் ப்ரீத்திங் சவுண்ட்ஸு, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ஆன் இன்ஸ்பெக்ஷன் பால்பேஷன் ஆஸ்கல்டேஷன் நார்மல், நோ மர்மர் ப்ரெசென்ட், gastrointestinal system normal, central nervous system patient level of conscious 15 GCS, Glasgow Coma scale 15/15, sleep pattern normal, higher mental function normal, cranial nerve assessment, olfactory nerve வந்து no damage, optic nerve normal visual activity normal, oculomotor trochlear abducens nerves are normal, trigeminal nerve பார்த்தீங்கன்னா sensory 3 branches normal, ophthalmic maxillary mandible, motor வந்து
Muscles of mastication normal, temporal and masseter muscles. Open mouth symmetry, corneal reflex present. Facial nerve பார்த்தீங்கன்னா normal taste to anterior 2/3 of the tongue. Motor வந்து abnormal facial expression and secretion of saliva. Facial nerve வந்து abnormal இருக்குது, abnormal facial expressions இருக்குது, secretion of saliva இருக்குது, no facial nerve paralysis எதுவுமே இல்லை. Acoustic nerve வந்து vestibulocochlear nerve normal, glossopharyngeal nerve வந்து gag reflex normal, swallowing normal. Accessory nerve வந்து trapezius muscle strength and